வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வாகன இறக்குமதிக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாகனங்கள் வந்திருக்கு. இது வந்து சைனாண்ட கார் 2 வந்திருக்கு. இந்த பெட்ரோல் வாகனம் எப்படி என்ன விலை என்றதில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் வந்து? நான் சரி. இந்த வாகனத்தை பற்றி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இலங்கையில் நாங்கள் என்எஸ் பல்சர் பைக் நிற்கிது. இந்த பைக்கின் பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,34,900 ரூபாய். இப்போ இன்றைக்கு இந்த 3 நாள் காட்சியறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி கேஷுக்கு நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் 60,000 ரூபா விலக்கழிவு இருக்குதாம். 9,34,900 9,35,000 அதிலேருந்து 60,000 ரூபா விலக்கழிவில் வந்து இந்த பைக்கை கொடுக்குறாங்க. வெளி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,34,900 60,000 ரூபா விலக்கழிவு கொடுக்குறாங்க. 30% விலக்கழிவில் வந்து இந்த சொஜேசஸ்கள் கொடுக்குறாங்க. மக்களுக்கு என்ன இலவசம் சாப்பிடலாம் கொடுக்குறீங்களா? சமபோசா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% விலக்கழிவில் கொடுக்குறாங்க. முக்கியமாக சமோசா குழச்சி கொடுக்குறாங்க. இந்த டப்பில் 2 இருக்குது, வேண்டி சாப்பிடலாம் இலவசமாக. சாப்பிட்டுட்டு நீங்கள் பாசுமதி அரிசி, பேரிச்சம்பழங்கள், இந்த ஓரியோ பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஃபொரன் ஐட்டம்ஸ். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிண்டர் ஜோய் இருக்குது 350 ரூபா. பிரம்மாண்டமாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இது 15வது தடவையாக இந்த வர்த்தக கண்காட்சி நடக்குது. அதில் நான் எங்களோட ரீமேக்ஸ் நோர்த் ரியாலிட்டி நிறுவனம் சார்பாக நான் வந்திருக்கிறேன். சாப்பிட்டு கொள்ளலாம். அது மாதிரி மஞ்சி க்ரீம் கிரேக்கர் டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மஞ்சி சாக்லேட் க்ரீம், மாரி பிஸ்கட் எல்லாமே இவங்க வந்து டேஸ்ட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. வாங்க வந்து வேண்டலாம். வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பண்ணை பிரதேசத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 இன்றைய தேதி வெள்ளி 24, 25, 26 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச வர்த்தக கண்காட்சி வந்து யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் வந்து நடைபெற போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் வந்து அமைக்கிறாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்சி கூடம் அமைச்சு மக்களுக்கான ஒரு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்பாடாக தான் இந்த கண்காட்சி வந்து நடந்து கொண்டு. இந்த கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு திருவிழாண்டே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டு அதால் வந்து பயன்பெறுவினம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கே தெரியும் பாருங்கள், உண்மையிலேயே எவ்வளோ ஒரு விழாக்கோளம் பூண்டிருக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம்னு சொல்லணும். இது வந்து 15வது வருடமாக வந்து தொடர்ந்து இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஒவ்வொரு வருடம் வந்து நடைபெற மாதம் பார்த்துக்கிட்டோன்னா தை மாதம் 24ஆம் தேதி தொடங்குது வெள்ளிக்கிழமை, 25, 26ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்குது. உள்ளுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 350க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் இருக்குது. நாங்கள் இங்கே என்னென்ன காட்சி கூடங்கள் இருக்குது, எப்படி என்னென்ன சேவையில் பெறலாம், எப்படியோ இருக்குதுன்ற எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை நண்பர்களுக்கும் பகிருங்க. வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு வந்து டிக்கெட் விலை வந்து எவ்வளோன்னு தெரியலை, நான் இந்த டிஸ்பிளேயில் போடுறேன். ஒவ்வொருத்தருமே வந்து டிக்கெட் எடுத்து தான் வந்து நாங்கள் உள்ளுக்கு போக வேண்டியிருக்கோம். நம்புற விலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அதிகமாக வந்து அடுக்கி வச்சுக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே பல நிறுவனங்கள் வரும், வெளிநாட்டில் இருந்தும் சரி உள்ளூரில் இருந்து நிறைய நிறுவனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட காட்சி கூடங்கள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. வாங்க முழுமையாக போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். நுழைவு கட்டணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து 150 ரூபா டிக்கெட் எடுத்து தான் நீங்கள் உள்ளுக்கு போகணும். சிறியவர்களுக்கு எவ்வளோ வேண்டதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இந்த முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்டர் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு 2 டிக்கெட் எடுப்போம். அண்ணா 2 டிக்கெட் தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேணா? ஃப்ரீயா? ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு வந்து இலவசம் தான், பெரியார்களுக்கு வந்து 150 ரூபா டிக்கெட் எடுத்து போகணும். உண்மையில் 150 ரூபா டிக்கெட்டுன்றது பெரிய காசு உண்டு. இது வருஷம் வந்து இந்த டிக்கெட் விலை வந்து கூடிக்கொண்டே போகுது. ஓகே, 2 டிக்கெட் எடுத்துருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்களகரமாக வந்து பாருங்கள் நிறகட கும்பத்தோட எங்களை வரவேற்கவா இல்லாட்டி மக்களை வரவேற்கான்னு தெரியல. இன்னும் வந்து இது கண்காட்சி திறப்பு படையில்லை. என்ன சொன்னால் சரியாக 10:30 மணிக்கு தான் இந்த கண்காட்சி வந்து திறப்பினோம். 2 நாளும் இப்போ மக்களை உள்ளுக்கு விடுறாங்க, நாங்கள் உள்ளுக்கு போவாங்க. இந்தாங்கண்ணா டிக்கெட். என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு வந்தோடனே பாருங்கள் நிறைய வாகனங்கள்லாம் முன்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோலர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த காரெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இதுகளெல்லாம் என்ன விலையிலன்றதை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு கண்காட்சியை இருக்கோம், சுற்றி பார்ப்போம். முதல்ல பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஒரு காரம் நிற்கிது. ஆனால் இது வந்து டிமோ டாடா கம்பெனி இந்த காரம் நிற்கிது. நாங்கள் இதுன்ற விலையெல்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் மக்களே. இது வந்து பிராண்ட் நியூ தான், சரியா? நாங்கள் உள்ளுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விவசாயங்களுக்கு தேவையான நவீன ரக மெஷின்கள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். விவசாயத்துக்கு தேவையான நவீன ரக மெஷின்கள், மோட்டர்கள்,
அப்படியான நிறைய இதுகள் இருக்கு பாருங்க. விவசாயம் மற்றது ஹார்ட்வேர். இது பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றது வந்து ஹார்ட்வேர் சம்பந்தமான பொருட்கள் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வந்து என்னென்னலாம் பார்ப்போம். எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பிரம்மாண்டமாக வந்து இதில் காட்சியர் அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் வந்து என்னன்னா கேலிஸ் இருக்கு, புது விதமான டிராக்டர்கள், லாண்ட் மாஸ்டர்கள் எல்லாமே வந்து இறக்குமதி செஞ்சிருக்கு. இந்த முறை தெரிந்தான வாகன இறக்குமதி இந்த வருஷம் நடைபெற்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் வந்து இறக்குமதி செஞ்சிருக்கு. இதெல்லாம் ஓண்டா நாங்கள் பார்ப்போம். என்ன இப்போ நாங்கள் இந்த கண்காட்சிக்குள்ளே என்ன இருக்குன்றதை முழுமையாக பார்த்துட்டு நாங்கள் பிறகு வந்து இதுகள விலையில் ஓண்டே நாங்கள் பார்ப்போம். டிஎஸ்ஐன்ற மெகா சேல் ஒன்று போட்டிருக்குறாங்க. இந்த கண்காட்சியில் பாருங்கள், மெகா சேல் டிஎஸ்ஐன்ற போட்டிருக்குறாங்க. ஷூவில் இருந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஆடையிலேருந்து நிறைய போட்டிருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள், 50 விதமான விலக்கலையை கொடுக்குறாங்களாம். உள்ளுக்கு போய் என்ன மாதிரி என்ன பார்க்கலாம். நான் இன்னும் துறக்கலைன்னு சொன்னால் 10:30 மணிக்கு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூக்கள் வந்து வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இது பாருங்க. அண்ணா ஓப்பனா ஓப்பன் பாருங்கள், ஓப்பன் இல்லை, 10:30 மணிக்கு தான் ஓப்பன். அதில் பாருங்கள் கிட்ட காட்டுங்க கொஞ்சம் மக்களுக்கு இந்த ஷூக்களை பாருங்கள். நிறைய விதமான ஷூக்கள் இருக்குது. இங்கே 50 விதமான விலக்கலையை கொடுத்துருக்குறாங்களாம். ஆனால் விலையில் பார்த்தா 9,500, 8,500, 6,000 இருக்குது. பாருங்கள் இங்கே இந்த கீழுக்கு பாருங்கள், இந்த ஷூக்கள் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஷூக்கள் வந்து இந்த முறை போட்டிருக்குறாங்க. மெகா சேல் போட்டிருக்குறாங்க. இதே மாதிரிக்கா நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் 50 வீதம் விலக்கலை கொடுக்குறாங்க. டிஎஸ்சின்றது ஒரு நல்ல பிராண்ட் உண்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வந்து பார்த்து எடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொசேஜஸ் கம்பெனி இந்த இதுவும் வந்திருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து நிறைய வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, தருவாங்க. அதோட வந்து நீங்கள் காசும் கொடுத்து வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா போன வருஷம் நான் சாப்பிட்ருக்கிறேன். இந்த கம்பெனியும் வந்து வந்திருக்கிறாங்க. தேவையான சொசேஜஸ்கள் இருக்கு. இங்கே வந்து வாங்க, இங்கே பாருங்க, இதில் போட்டிருக்காங்க தந்தூரி சிக்கன் சொசேஜஸ், சிக்கன் சொசேஜஸ் அப்படியே நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சொசேஜஸ் கம்பெனி. அண்ணா இருக்கா பார்க்கட்டுமா? இந்த பாருங்க, இதான் வந்து அந்த சொசேஜஸ் சரி தானே. இந்த கம்பெனி இதுவும் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபரில் கொடுக்குறீங்களா? என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இந்த சீரகேதி அப்போ விசா 130 ஆஃபர் கொடுக்கும். 130 ரூபா ஆஃபர் கொடுக்கும். 30 வீத விலக்கழிவில் வந்து இந்த சொசேஜஸ்கள் கொடுக்குறாங்க. மக்களுக்கு என்ன இலவசம் சாப்பிடலாம் கொடுக்குறீங்களா? சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டுக்கு வந்து அங்கால வந்து செப் வந்து செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னா அதில் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிட்டு போகலாம். சென்டர்வெல்லாம் வந்துருந்தீங்க. சென்டர் நான் உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த முறை நான் சாப்பிடுவேன். ஏன்னா 10:30 தான் ஓப்பன் பண்ணுறேன். 10:30 ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு தருவோம். 10:30 மணிக்கு வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன் மக்களே. சரிண்ணா, நன்றி. சொன்னால் அடுத்த வந்து எஸ்லோன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியர் அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. அழகாக இருக்குது. வாங்க போய் இருக்கா உள்ளுக்கு போய் பார்ப்போம். சிவப்பு கம்பளத்தில் வரவேற்பு போட்டிருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எஸ்லோனுன்ற மோட்டர் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள். எஸ்லோன் மோட்டர், அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிவிசி பைப் அதுகள் சம்பந்தமான பொருட்கள். இந்த பாருங்க, இந்த தண்ணி பைப்புகள், இது வந்து எஸ்லோனுன்ற தனி உற்பத்திகள். அப்போ இங்கே வந்து எஸ்லோனும் வந்து காட்சியர் அமைச்சிருக்கிறத நீங்கள் என்ன லைட் போடலாம். இந்த பார்த்தீங்க நாங்கள் வந்தோடனே உடனே லைட் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்போ எஸ்லோனுன்ற உற்பத்திகளும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்லோனுன்ற உற்பத்திகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விதமான மோட்டர்கள் இருக்குது. ஒரு வோல்டேஜில் மோட்டர்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த கண்காட்சியில் வந்தால் ஒரு விலக்கழிவோடு பெற்றுக்கொள்ளலாம். வாங்க அடுத்தது அங்கால என்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம். நாங்கள் பண்ண பகுதி உள்ளுக்கு வந்துட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். டேவிட் பீரிஸ்லேருந்து சிங்கர்லேருந்து எல்லாருமே வந்து இதில் காட்சியர் அமைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். டேவிட் பீரிஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு காட்சியர் அமைச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். சுத்தவரை இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட காட்சியறைகள் வந்து பதிவு செய்யப்பட்ட காட்சியறைகள் இருக்குது. அதோட வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான கார்னிவேல்கள் கூட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கூட இங்கே நிறைய இருக்குது. முக்கியமாக நிறைய வாகனங்கள் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த வாகனங்களோட விலையில் எவ்வளோன்றதுலேயே நாங்கள் முழுமையாக பார்ப்போம். ஓகே உறவுகளை, இங்கே வந்து நிறைய பரிசுகளை நீங்கள் வெல்லக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் கிஃப்ட்டுகள் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. மறக்காமல் 24 இன்றைய தினம், நாளை மறுதினம் இருக்குது, வந்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஜேசிபி வாகனங்கள் கூட வந்து இதில் வந்து நிற்கிது பாருங்க. இங்கே தூக்கி வச்சு கொண்டு நிற்கிது பிராண்ட் நியூ வாகனங்கள். அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பெக்கோ நிற்கிது. இந்த பாருங்க அதில் அப்படி நிறைய இருக்குது. என்ன முக்கியமாக வந்து இந்த டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி லிமிட்டட்ன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர்ஸ்லேருந்து மோட்டர் பைக்குகள் நிறைய கேம்ஸுகள் எல்லாம் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக எங்களுடைய 160 நிற்கிது பாருங்க. 160 பல்சர் நிற்கிது பஜாஜ் கம்பெனின்ற.
இதுகள் பற்றி என்ன ஆஃபர் கொடுக்குறாங்களா இதுகளை பற்றியே நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஓகே, பஜாஜிൻ്റെ 160 என்எஸ் பல்சர் பைக் நிற்கிது. இந்த பைக்கிൻ്റെ பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,34,900 ரூபாய். இப்போ இன்றைக்கு இந்த 3 நாள் காட்சியறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி கேஷுக்கு நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் 60,000 ரூபா விலக்கழிவு இருக்குதாம். 9,34,900 9,35,000 அதிலேருந்து 60,000 ரூபா விலக்கழிவில் வந்து இந்த பைக்கை கொடுக்குறாங்க. வெளி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,34,900 60,000 ரூபா விலக்கழிவு கொடுக்குறாங்க. உண்மையில் காசு இருந்தால் வந்து எடுத்தீங்கன்னா லாபம் தான். 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா வாகன இறக்குமதிக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அந்த முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாகனங்கள் வந்திருக்கு. இது வந்து சைனாண்ட கார் 2 வந்திருக்கு. இந்த பெட்ரோல் வாகனம் எப்படி என்ன விலை என்றதில் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் வந்து? நான் சரி. இந்த வாகனத்தை பற்றி எங்கள் மக்களுக்கு நாங்கள் வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இலங்கையில் நாங்கள் அசெம்பிள் பண்ணுற வாகனம் தான் இது. மாடல் வந்து பைக் X55. இப்போதைக்கு நாங்கள் ஒரு 160க்கு மேலே வெஹிக்கல்ஸ் இதுவரைக்கும் நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கிறோம் கஸ்டமருக்கு. உங்களுக்கு வேணுமென்றால் புதுசாக புக்கிங் ஒன்று போட்டு வாகனம் எடுக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டில் உள்ள வாகனம் ஒன்று தான். வாகனம் பார்த்தீங்கன்றால் இது 1.5 லிட்டர் இன்டர்கூலர் டர்போ பெட்ரோல் வாகனம் உண்டு. 5 பேருக்கு சீட்டின் கெப்பாசிட்டி இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்றால் ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் லிட்டருக்கு வேலை செய்யும். இந்த வாகனத்தில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்றால் இதில் வந்து லெதர் சீட்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் சீட் வரும், சீட் கூலர், சீட் ஹீட்டர் மற்றும் மெமரி சீட்டோட 360 கேமரா, இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்ட், லேன் கீப்பிங் அசிஸ்டன்ஸ், 19 inches alloy wheel, எலக்ட்ரிக் டேல்கேட் மற்றும் பெனோரமிக் சன்ரூஃப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோடு தான் இந்த வாகனம் இருக்குது. நீங்கள் ஜஃப்னா ட்ரேட் ஃபேர் வந்தீங்கன்றால் இன்னிலிருந்து 26ஆம் தேதி வரை காட்டி வாகனம் பார்க்கலாம், புக்கிங் போடலாம். எல்லாருக்கும் நாங்கள் அழைக்கிறோம் வந்து இந்த வாகனம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி. முக்கியமாக வந்து இந்த கண்காட்சியில் வந்து இந்த வாகனக்கான விலக்கழிவு ஏதாச்சும் கொடுத்துருக்குறீங்களா? விலை கழிவேண்டி இல்லை, நீங்கள் புக் பண்ணலாம், புதுசாக புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு எங்களோட அடுத்த அசம்பிளிங் யூனிட்ஸில் இருந்து நீங்கள் வாகனம் எடுக்கலாம். இது வந்து எவ்வளோ இலங்கை மதிப்பில் எவ்வளோ ரூபான்றதை வந்து மக்களுக்கு சொல்ல முடியும்? இது வந்து 1,54,00,000 இருந்து மேலே ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்றபடி ஒரு 3 விலை செக்மெண்ட்டுக்கு இருக்குது. இதை கொஞ்சம் உள்ளுக்கு நாங்கள் பார்க்க முடியுமா? இப்போ நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்கு பார்ப்போம் மக்களே, வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கைப்பிடியை கூட பாருங்கள் டிஜிட்டல் முறையில் இருக்குது. கைப்பிடியை பாருங்கள் இங்கே. இதை வந்து எப்படி இங்கே பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பெட்ரோல் வாகனம், ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம். இங்கே பாருங்க. ரைட் ரைட். இதில் ஒரு இருந்து பார்க்கட்டுமா? நான் ஒரு இருந்து பார்க்குறேன் மக்களே, ஆசையாக இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் சீட் இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரிக்கில் பண்ணலாம். சீட் கூலர், சீட் ஹீட்டர், டிரைவருக்கு மெமரி சீட் ஆப்ஷனோட தான் வரும். அப்போ எல்லாமே இந்த சென்ட்ரல் டச் பேனல் மூலமாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். வாய்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன எல்லாமே ஆப்ஷன்ஸ் இதில் வரும். இருக்கவே நல்ல கம்பெனி. பாருங்க, மேலுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடலாம். ஃபுல் ஓப்பன். இங்கே பாருங்க, மேலே காட்டுங்க, மேலே காட்டுங்க, மேலே. இங்கே பார்த்தீங்களா, இந்த காரில் வந்து ஒரு விசேடமான அம்சம்னு சொன்னால் இதை சொல்லலாம் பாருங்கள். சூப்பர் சர்வீஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிளச் மாடல்களை பாருங்கள். ஆட்டோ கியர். இது வந்து 7 கியர்ஸ் இருக்குது. 7 கியர்ஸ் ஆட்டோ. இந்த ஸ்டேரிங்கை பாருங்கள் அண்ணா, இந்த ஸ்டேரிங்கை காட்டுங்க இருக்கா பாருங்கள். நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறாரு, பிடிக்காரு, அவ்வளோ ஒரு சொப்னஷாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே உறவுகளை, இந்த கார்கள் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் வந்து புக் பண்ணுங்கள். புக் பண்ணினா உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். புக் பண்ணாட்டி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. புக் பண்ணணும், கட்டாயம் புக் பண்ணணும். ஏனென்றால் நாங்கள் அசம்பிளிங் பண்ணி தானே டெலிவர் பண்ணுவோம். அப்போ நீங்கள் புக்கிங் ஒன்று போட்டு வாகனம் மட்டும் ரிசர்வ் பண்ணுவோம். முதல் முறையாக சைனா கார் வந்து இப்போ இலங்கையில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? இது வந்து நாங்கள் இப்போ ஏப்ரலில் தான் வாகனம் வந்து இலங்கைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போதைக்கு நாங்கள் ஒரு 160க்கு மேலே வெஹிக்கல்ஸ் கொடுத்து முடிஞ்சு. இதுக்கான பார்ட்ஸ்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாமே டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனம் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சர்வீஸ் எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். ஓகே, மிக்க நன்றி. மறக்காம வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டேவிட் பீரிஸ் காட்சி அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விதமானது இருக்குது. வாகனத்துலேருந்து கார்லேருந்து வேறு லெவலில் உள்ளே இருந்து பார்த்தன் சூப்பரியாக இருக்குது. 1,50,00,000 இந்த கார் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் கூடும் குறையும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 கலரில் இருக்குது. ஓகே ஒரு தேங்க்யூ. கீழே பாருங்கள்,
ஆறு இந்த பீல பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஸ்டைலாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் காரை சுற்றி பார்ப்போம் வாங்க. அப்படியே நாங்கள் ஒரு பின்ன சுற்றி ஆனால் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஜீப் மாடல் மாதிரி நல்ல பெருசாக இருக்குது பார்க்க, உண்மையில பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் வந்து உள்ளுக்கு இருக்கா பின் டிக்கி இருக்கா பார்ப்போம். இங்கே பாருங்க, வா நல்ல ஸ்பேஸ் இருக்குண்ணா. ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது லக்கேஜ் கொண்டு போகிறீங்க என்றால் அது செக்யூர் பண்ணுறதுக்கு முடியும். மற்றது இதில் வந்து ஸ்பேர் வீலும் வரும் வாகனத்தில். எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கா? ஸ்பேர் வீலும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கு. கூடுதலாக வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். நாங்கள் 3 வருஷம் அல்லது 1,00,000 கிலோமீட்டர் வரைக்காட்டி வாரண்டி ஒன்று கொடுப்போம். 2 சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது வாகனத்துக்கு. கார் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களா? கார் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது சார். ஓகே வரவில்லை வேணுமெண்டா மறக்காம வந்து இந்த டேவிட் பீரிஸ் இந்த காட்சியறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். மறக்காம வாங்க. ஓகே நன்றி. சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செருப்புகள், பாட்டாக்கள், அடிடாஸ் பிராண்டட் பாட்டா ஷூஸ் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல பார்க்க அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருக்குமேயான பாட்டாக்கள் இருக்குது. இங்கே பாருங்க, இப்படியான சிறுவர்களுக்கான பாட்டாக்கள் இது ஷூக்கள் இருக்குது பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. இங்கே இதை பாருங்கள், பெண்களுக்கானது. இதில் இந்த விலையல் ஹவு மச் என்ன விலை என்ன இது? இது வந்து 3500 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். 3500 அவங்க சொல்கிறாங்களே ஒரே விலையில். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால பாருங்கள். ஆஹா, நல்ல சூக்கள் எல்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய சூக்கள் இருக்குது. இதெல்லாம் தேவையான வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பாருங்க, வந்தாக் ஆர்தாக். இங்கே பாருங்க, இந்த ஷூ வந்து ஒரு 50 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டே இல்லை. இது வந்து 4000 ரூபா. ஒரு தரம் வந்து பாருங்கள் இந்த காட்சியறையை. 183வது கடைக்கு முன்னுக்கே இருக்குது, வந்து பாருங்கள். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் கவர்கள் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெட் கவர்கள் இருக்குது. அது மாதிரி வந்து தலையாணி உரை ஆஃபர். How much? Factory prices. How much? This is king size bed sheet 2000, double bed sheet 1800. கிங் சைஸ் வந்து 2000 தான் பாருங்க. கிங் சைஸே 2000 தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபேக்ட்ரி விலைக்கே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கொய்த்தி என்ன ஃபேக்ட்ரி? பத்திரமுல்ல கொலம்போ. நம்ம ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸ். ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். ஏஞ்சல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நல்ல தலையணி எல்லாம் இருக்குது. தலையணி மேக ஃப்ளோ தலையணி இருக்குது பாருங்க. How much? இது வந்து 900 ரூபா பாருங்க. இது வந்து நல்ல பஞ்சு தலையணி 900 ரூபா. அப்போ இப்படி வந்து நிறைய இங்கே இருக்குது. இதுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 183வது கடை நம்பர், வாங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இப்படி வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இங்கே என்ன வச்சுருக்காங்க? 1300. இங்கே பாருங்க, 1300 நல்ல பிராண்டட் டிஷர்ட் ஐட்டம் இருக்குது பாருங்க. நிறைய டிஷர்ட் ஐட்டம் இருக்குது. ஷர்ட், டிஷர்ட். இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து 1800 ரூபா. டிஷர்ட் வந்து 1300 ரூபா. டெனிம் 3500. 3500. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். All half price rate. Normal price 7000. இங்கே பாருங்க, Half rate. இங்கே பாருங்க, இது வந்து அட்டை விலைக்கு தான் கொடுக்குறாங்க. 7000 விற்கிறது வந்து இப்போ 3500 ரூபா. நல்லா இருக்கு உண்மையில. பார்க்க பிடிக்க நல்லா இருக்கு. கொய்திந்தலாவே ஃபர்ஸ்ட் டைம் தான். Third time. தும்பாரம் கராமி அது. 3வது வருஷம் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த காட்சியறைக்கு வேணுமெண்டா வந்து பாருங்கள். முக்கியமாக இங்கே பாருங்கள், டிஷர்ட் சூப்பர் போஸ் டிஷர்ட் இருக்குது. மே ஹவ் மச்? Made in Bangladesh 1300. இது வந்து பங்களாதேஷ் டிஷர்ட்டாக 1300 ரூபா. நல்லா இருக்குது பார்க்க. வேணுமெண்டா வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், அங்கால வந்து இந்த பிரிண்ட் பண்ணின டிஷர்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது. ஸ்ரீலங்கா இவகே தாளத்தி என்னக்கனத்து கிக்கடுவா, அதாவது கிக்கடுவா பீச்சிൻ്റെ டிஷர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா? அப்போ இங்கே வந்து நிறைய உடுப்புகள்லேருந்து எல்லா விஷயமுமே இங்கே இருக்குது. மறக்காமல் வாங்க, இதில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியமாக எங்கிட்ட இது என்ன ஸ்மார்ட் கிச்சன் இருக்குது. இங்கே என்ன சாப்பிட கொடுக்குறாங்களா?
சாப்பிட கொடுக்குறீங்களா இல்லை அங்காலையா இங்கே இருக்கு இங்கே வாங்க சாப்பாடை கொடுக்குறாங்களாம். முக்கியமாக முதலாவதாக வந்து என்ன இது சூப்ஸா? இலைக்கஞ்சி சேரட இலைக்கஞ்சி. ஆமாம், இலவசமாக கொடுக்குறீங்க? ஆமாம், நாங்கள் இன்றைக்கி இதை இலவசமாக தான் கொடுக்குறோம். கொஞ்சமாக தான் குடிச்சு பார்ப்போம். முதலாவதே நாங்கள் வந்து சத்தா வந்து இலக்கஞ்சி குடிக்கிறோம், அதை வந்து இலவசமாக குடிக்கிறோம். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. வந்து குடிங்க ஒரு தரம். இலவசமாக தான் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு இதுன்ற பொருள் விற்கிறீங்க தானே? சேல்ஸுக்கும் இதுன்ற பொருள் இருக்குது. இதை எப்படி செய்கிறன்றதெல்லாம் சொல்லி தெரியணும். செஞ்சு வீட்டில் குடிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக கொண்டாந்துருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வர்றதுதான். ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு சாக்லேட்டு, நூடுல்ஸு, அதே மாதிரி வந்து பாசுமதி அரிசி, பேரிச்சம்பழங்கள், இந்த ஓரியோ பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஃபொரன் ஐட்டம்ஸ். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிண்டர் ஜோய் இருக்குது 350 ரூபா. சிறுவர்கள் விரும்பி சாப்பிட்ற கிண்டர் ஜோய் 350. பாதாம், பிஸ்தா, குஸ்தா எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க இது பாதாம், இது வந்து கஜு, இது வந்து இந்த வித்தியாசமானது. இதுக்கு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துக்கேன். அப்படியே நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதை சுற்றி காட்டுங்கப்பா. பார்த்தீங்களா? இங்கே வந்தீங்கன்னா வெளிநாட்டு சாக்லேட். இங்கே வந்து வெளிநாட்டு சாக்லேட்டுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதில் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து விலையே போட்டிருக்கு. ஃபிக்ஸ் ப்ரைஸ், நோ டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். பாருங்கள், டெய்ரி மில்க் வந்து 1200. அது மாதிரி வந்து இங்கே பாருங்க, இந்த முக்கோணம் சாக்லேட் இருக்கலாம், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், 750 ரூபா. சரி தானே? அதே மாதிரி வந்து 100 ரூபாய்க்கெல்லாம் சின்ன கிட்கட் இருக்குது பாருங்கள். 100 ரூபாய் கிட்கட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொஃபியல் அதுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய தேவையான அளவுக்கு இருக்குது. இதில் வந்து கோப்பி தூள், கச்சானுங்கிற ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஒலிவ் ஆயில் இருக்குது பாருங்கள், 1400 ரூபா. இந்த ஒரு சின்ன பொட்டில் 1400. எல்லாம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் போட்டிருக்குதான். மறக்காமல் இந்த காட்சியரையும் வந்து ஒரு தரம் வந்து பாருங்கள். அடுத்ததாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமோசா இலவசமாக சாப்பிட்றாங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டியாக இந்த இதுக்குள்ள வச்சு கொடுப்பாங்க சமோசா. இங்கே பாருங்க, இப்படி பெட்டியாக கொடுப்பாங்க. நீங்கள் வண்டி ஒரு ஆளுக்கு ஒரு வட்டி தான் கொடுப்பாங்க. நான் 3 வட்டி எடுத்துருக்கிறேன். ஓகே, எப்படி ஓடும் வாங்க. அதை வந்து ஈஸியான சாப்பாடை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வந்து டைமுக்கு, அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க கூட பின்னேரத்தில் வந்து ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்நாக் ஏதாவது தேவைப்படும். இதை சமோசாவை எடுத்தாச்சு, அதை குடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்படி வேற லெவல் ஒரு சாப்பாடாக கூட உங்களுக்கு இருக்க போகுது இந்த சமோசா. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சத்தான சாப்பாடாக இருக்கும். ஆகவே வந்து இந்த சமோசா வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட நாங்கள் மலிவான விலையில வந்து நாங்கள் தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இங்கே ஒரு சாம்பிள் வச்சுருக்கோம். நீங்கள் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அந்த சமோசா வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதோட நாங்க உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற விலையை பொறுத்து உங்களுக்கு விலை கழிவு தரப்போறோம். எடுக்கிற பொருட்களை பொறுத்து, அளவை பொறுத்து உங்களுக்கு கிஃப்ட்களும் நாங்க டிஸ்கவுண்ட். சமோசா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10% விலைக்கழிவில் கொடுக்குறாங்க. முக்கியமாக சமோசா குழச்சி கொடுக்குறாங்க. இந்த டப்பில் 2 இருக்குது, வேண்டி சாப்பிடலாம். இலவசமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பாக்கெட்டும் வாங்கிட்டு போகலாம். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே உறவுகளை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு பிரபல யூடியூபர் ஜால் பானு வந்திருக்கிறார். காட்சியறையில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இது 15வது தடவையாக இந்த வர்த்தக கண்காட்சி நடக்குது. அதில் நான் எங்களோட ரீமேக்ஸ் நோர்த் ரியாலிட்டி நிறுவனம் சார்பாக நான் வந்திருக்கிறேன். இல்லை காணிகள் வீடுகள் வாங்க விற்க என்ன தொடர்பு கொண்டால் நான் சிறந்த சேவையை வழங்க தயாராக இருக்கிறேன். முக்கியமாக அந்த இதில் வந்து வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிகள் வீடுகள் வாங்குறது விற்கிறது, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு நிறுவனம் ஒன்று தொடங்க போகிறீங்கன்னா அதுக்கான முக்கியமாக கட்டிடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னாலும் வேலையிட்ட தொடர்பு பண்ணிங்கன்னா வேலை சரியான இதில் வந்து உங்களுக்கு தெரிய செய்தினா என்னுடைய தொடர் விளக்கம் தருவேன். இப்போ என்னுடைய தொடர் விளக்கம், என்னுடைய பெயர் பானுஷன். என்னுடைய தொடர் விளக்கம் 077 227 63 10. இந்த இலக்கத்துக்கு நீங்கள் 24 மணி நேரமும் எனக்கு கோல் எடுத்தால் நான் உங்களுக்கு சிறந்த சேவையை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகே, நன்றி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருக்கே வேறு லெவலில் இருந்தார். இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் ஆனோட வேறு லெவலுக்கு வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல இருந்து பெண்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக் ஐட்டம், முக்கியமாக வந்து இந்த பேஷியலுக்கு தேவையான சம்பந்தமான நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விதமான க்யூடெக்ஸ் ஐட்டம் இருக்குது பாருங்கள். விதமான கூட்டெக்ஸுகள், சீப்புகள், இங்கே பாருங்கள் அந்த
முகத்துக்கு போடுறது இதுகளுக்கெல்லாம் எனக்கு மேலே பேர் தெரியலை. அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்குது. நீங்கள் மாய்ந்த பாருங்க, முக்கியமாக இந்த ஹத்தால ஜெல் இருக்குது பாருங்க, அலோவேரா. இது வந்து ஜெல் என்னது பாய்க்கிறோம்? ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ். இங்கே பாருங்க, இது வந்து ஹத்தால பாடி வாஷ். இதுகள் எல்லாமே இருக்குது. வேணுமானண்டா வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே உறவுகளே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிறைய கடையெல்லாம் நீ இப்படி சுற்றி பார்க்க கடையெல்லாம் வாட்ச் ஐட்டம் இருக்குது பாருங்க, மணிக்கூடுகள் விதமாக இருக்குது. இங்கே பாருங்க. ஆமாம், பார்க்க நல்ல அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன விலையே நான் போகுது? 1300 இது பாருங்க. இது வந்து ஒரு 900 ரூபாக்குள்ளே வரும். தண்ணி போகாத வாட்சண்டா இது இருக்குது. அந்த மாதிரி எவ்வளவு? 2000 ரூபா பாருங்கள். அது வந்து தண்ணி போகாத மணிக்கூடுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் 2500 ரூபா பாருங்கள். 2500 ரூபாய். எத்தனையாவது காட்சி அறை கொண்ட? 21வது காட்சி அறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஒரு புடவை கடை, அது பக்கத்துலேயே அந்த வாட்ச் கடையும் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது மக்களே. சரிதானே? இந்த கண்காட்சி கூடத்தில் எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்காட்சி கூடத்தில் இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எலக்ட்ரிக் கடையை வந்து இஞ்சால போட்டிருக்கு. அதே மாதிரி இஞ்சால ஷோலர்கள். இது என்ன சாக்லேட்டாப்பா? என்ன இது? இந்த ஐஸ்கிரீம் அடிக்கிறார் இல்லை இது பாருங்கள். இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா புடவைகள், அதோட பார்த்தீங்கன்னா செருப்பு ஐட்டங்கள், அப்படி என்ன நிறைய இருக்கிறத இஞ்சால பார்க்கலாம். மறக்காம வாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 350க்கு மேற்பட்ட காட்சி கூடங்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம்போ பீனட், முல்லை அக்ரி பிஸ்னஸ் லிமிடெட். சரிதானே? இது முல்லை என்று போட்டிருக்கு, முல்லைத்தீவான். முல்லைத்தீவு வெங்கண்ட உற்பத்திகள் பாருங்க. முல்லைத்தீவு உற்பத்தி 150 ரூபா ஜம்போ கச்சான் அப்படி சொல்லி இதுவும் இருக்குது. ஓகே, நம்மண்ட உற்பத்திகளும் இதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இஞ்சால சோலர். இஞ்சால பாருங்க, கரும்பு ஜூஸ் மெஷின். கரும்பு ஜூஸ் இருக்கா இல்லாட்டி மெஷினா விற்பனைக்கா? எவ்வளோ உண்டு ஜூஸ் உண்டு? 200, 250. இது மெஷின் விற்பனைக்கா இல்லாட்டி ஜூஸ் விற்பனைக்கா? ஜூஸுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸும் இருக்குது. நான் அப்படி சுற்றி பார்த்துட்டு வரேன். சின்ன கப் 200, பெரிய கப் 250 அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு இருக்குது பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மாகாண பிராந்திய பொருளாதார அபிவிருத்தி நிலையம் இந்த பாருங்க, இவங்களும் வந்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்கள். தமிழாண்ணா? தமிழ் இல்லை. தமிழ் இல்லையா? தமிழ் கதைக்க முடியுமா பேச முடியாது. இவங்க வந்து என்னென்னு சொல்கிறேன், இந்த எங்கண்ட ஊர்களில் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து நிறைய உற்பத்தியாளர் இருக்கணும் தானே. அதே மாதிரி இவங்க வந்து வெளி மாவட்டம் சிங்கள அண்ணா அக்கா மாதிரி செய்கிற உற்பத்தியில் வந்து இங்கே செய்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வித்தியாசமாக இருக்கும். நிறைய மக்கள் என்னப்பா இது ஸ்பைசி நேச்சுரல் இல்லை என்னென்று தெரியல எனக்கு. இது என்னென்று இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெனிலா வாசங்களுக்கு போடுற இருக்குது தானே பாருங்கள். இதுதான் வெனிலா. 4250 ரூபா, 250 கிராம் பாருங்க. இதில் வந்து அப்படி நிறைய பொருட்கள் இருக்குது. கருவாக இருக்குது, இந்த சாதிக்காய் இருக்குது. இங்கே பாருங்க, இது என்னப்பா இது? கஞ்சி செய்கிறதா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி செய்கிற இப்படியே போட்டு அவிச்சிட்டு கஞ்சி செய்கிற அந்த சிஸ்டம் தான் இப்படியே வச்சுக்காங்க பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 ஐட்டம் இருக்குது பாருங்கள். இதில் இவங்க வந்து உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறேன், இந்த போவிடியா கோல் என்னப்பா அது? போவிடியா கோல் எனக்கு தெரியல. எனக்கு தமிழ் பிரச்சனை. இங்கே பாருங்கள், முக்கியமாக இந்த கதை இது அந்த மில்க் டாஃபி இலவசமாக கொடுக்குறாங்க. தேங்க்யூ வெரி மச் பாபம். சூப்பர் மில்க் டாஃபி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னு சொன்னால் பிளாக்காவில் வந்து வத்தல் செஞ்சுருக்குறாங்க. ஈரா பிளாக்காவில் வத்தல் செஞ்சுருக்குறாங்க. எல்லாமே வந்து இயற்கையான உணவுகள். பாவக்காய் வத்தல் பாருங்கள், இது என்னவா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், கத்தரிக்காய் வத்தல் எல்லாமே இருக்குது. இந்த காய்ச்சரை 9வது காய்ச்சரை வந்தீங்கன்னா இந்த இயற்கையாக செய்கிற உற்பத்தி பொருட்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக வந்து இது ஜக்கினார நிலைக்கூழ். இது என்ன ஜக்கினார என்ன விலக்கூழ்னு தெரியல எனக்கு. பாருங்கள் நிறைய இருக்குது. இப்படி டீ போவிடியாக்குறேன்னா பிராண்டு
මේක මල්ක නමද இந்த இந்த பூவுலேருந்து இந்த டீ செய்கிறாங்களா பாருங்க புரியுதா அந்த நிறைய வச்சுக்காங்க பாருங்க அதில் அவங்க இதில் வந்து உலர் பலாப்பழம் உலர் மாதுளை காய்ந்த பாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது இயற்கையோட சம்பந்தமான நிறைய உணவு உற்பத்தியில் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஹோம்ஸ்துதி நன்றி பில் பிஸ்கட் இருக்குது டேஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க வந்தீங்கன்னா சாப்பிட்டு கொள்ளலாம் அது மாதிரி மஞ்சி க்ரீம் கிரேக்கர் டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க மஞ்சி சாக்லேட் க்ரீம் மாரி பிஸ்கட் எல்லாமே இவங்க வந்து டேஸ்ட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்க வாங்க வந்து வேண்டலாம் அப்படி வந்து சாக்லேட் பப் எனக்கு வந்து சாக்லேட் பப் பிடிக்கும் முன்னாடி ஒரு சாக்லேட் பப் சாப்பிடுவோம் இலவசம் தான் கொடுங்க வேறக்கும் கொடுங்க சாப்பிட்டு தாங்க நீங்கள் அஞ்சால பாருங்க சாக்லேட் பப்பும் லெமன் பப்பும் ஃபேவரட் சாப்பிடுவோம் கொஞ்சம் அங்கே இலவசமாக கொடுக்குறாங்க இஞ்சால வந்து விற்பனையும் நடந்து கொண்டிருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க விற்பனையும் நடந்து கொண்டிருக்கு மஞ்சின்ற பிஸ்கட்கள் வந்து விற்பனை நடக்குது வேணுமானா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக இஞ்சி பாருங்க அடுத்த சின்ன பிள்ளைகளை கொடுக்குற இது இருக்கு 1500 ரூபாய்க்கு நீங்கள் 5 பிஸ்கட்டுகளை வாங்கினால் உங்களுக்கு டி-ஷர்ட் அது மட்டுமல்லாது ஹேண்ட் பேக் கொண்டு வரலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாது ஓகே உறவுகளை இப்போ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன இருக்குன்றதெல்லாம் காட்டியிருக்கேன் முக்கியமாக இங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க வரைய சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இலவசம் தான் டிக்கெட் பெரியாக்களுக்கு வந்து 150 ரூபா கொடுத்து தான் நீங்கள் உள்ளளவு கட்டணம் எடுக்கணும் முக்கியமாக இங்கே வந்து இந்த சாப்பிட்ற ஐட்டங்கள் கூழுகள் சமபோசா பிஸ்கட்டுகள் இப்படி எல்லாமே வந்து இங்கே இலவசமாக கொடுப்பாங்க காசு கொண்டீங்கன்னா கொஞ்சம் பொருட்களையும் பண்ணிட்டு போகலாம் ஓகே ஒரு வேலை நான் உங்களுக்கு முக்கியமாக நான் காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வாகனங்கள் இருக்குது இந்த வாகனங்களை வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன் ஓகே ஒரு வேலை நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் நான் உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் மறக்காம இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க